சரியான நேரத்தில் சரியான கதை. நம்ம எல்லாரும் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோன்னா, இந்த மாதிரி கையில் ஒரு மந்திரக்கோலை கொடுத்துட்டு ஜி பூம்பான்னு சொன்னோடனே எல்லா விஷயமும் தடவையே, அதாவது ஃபஸ்ட்டு ட்ரைலையே சரியாக நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கை அப்படிப்பட்டது கிடையாது. நம்ம ரொம்ப சீக்கிரமாக நம்மளோட தோல்வியை ஒத்துக்கிறோம், ரொம்ப சீக்கிரமாக விட்டு கொடுத்துட்றோம். இந்த கதை தோல்வியை பற்றினது. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி ஆரம்பித்தது ஒரு இயர் எய்டை, ஆனால் அவர் கண்டுபிடிச்சது ஒரு டெலிஃபோனு. இது தோல்வியா? கிடையாது. அதே மாதிரி ரைட் பிரதர்ஸ் அவங்களோட ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 13 வருஷம் தோற்று அவங்களோட தோல்விகளில் இருந்து எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃப்ளைட்டை செய்கிறதுக்கு அவங்களுக்கு 13 வருஷம் ஆச்சு. இது தோல்வியா? கிடையாது. அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட ஃபஸ்ட்டு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 2774 தடவை தோற்றுருக்காராமா. அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சது தான் இந்த பல்ப். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு கிடையாது. அதை நம்ம அடுத்த தடவை செய்கிறப்போ முன்னாடி செஞ்ச தப்பு எதுவும் இல்லாமல் செய்யணும். மறுபடி தோத்தோம்னா மறுபடி பெட்டர் ஆகணும். இந்த மாதிரி விடாமுயற்சி தான் உங்களோட விஸ்வரூப வெற்றிக்கான படி. சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு சந்திக்கலாம்.